பாரம்பரியமாக போட்டு வரக்கூடிய ஒரு குடிப்பெயர். இப்ப முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்க தேவர் என்று தேவர் பட்டம் போடுவதால் அவர் சாதி வெறியர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இங்கு உருவாக்கப்படுகிறது. யாராவது ஒருவர் கவுண்டர் பட்டம் போட்டா அவர் சாதி வெறியர், யாராவது ஒருத்தர் பறையர் பட்டம் போட்டா அவர் சாதி வெறியர், குடும்பர் பட்டம் போட்டா சாதி வெறியர்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா. இந்த இதை தான் நாங்க கேள்வி கேட்கிற மொழிய நீங்களும் நானும் கட்டாயம் போடணும் அப்படிங்கிறது நம்ம கேள்வி சொல்ல முடியாது. ஏன்னா என் பேருக்கு பின்னாடி என்ன இருக்கணுங்கிறத முடிவு செய்ய வேண்டியது நான் ஒழிய நீங்களோ அரசோ கிடையாது. என்னோட பேருக்கு பின்னாடி என்னோட அடையாளம் என்ன அப்படிங்கிறத நான் தான் வைக்கணும். நான் அதுக்கு பேருக்கு பின்னாடி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். உங்க பேரை நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உங்க பிறக்கும் போது உங்க அப்பா அம்மா வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பத்துக்கு இப்ப தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கிறீங்க. அதே போல உங்க பேருக்கு பின்னாடி என்ன நீங்க வேணாலும் போட்டுக்கலாம். அதுல யாரும் தலையிட முடியாதுல்ல. அதே போல பேருக்கு பின்னாடி போடுவது என்னவா இருக்குங்கிறத பார்த்துட்டு அதன் மூலியமாக ஒரு அரசியல் கட்டமைப்பு இங்க இருக்கு. அப்ப அது இல்ல, அது தேவை கிடையாது. அப்ப இந்த ஒட்டு பேரால் சாதி வளரவும் வளராது, ஒளியும் முடியாது. ஏன் காரணம்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு 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 சர்க்குலரை கொண்டு வந்து அது மூலியமாக கவர்மெண்ட் அதிகாரிகள், கவர்மெண்ட்ல நீங்க வேலைக்கு பதிவு செய்யும் போதோ எந்த இடத்துலயுமே சாதி பேரோட நீங்க பதிவு செய்ய முடியாதுன்னு ஒரு சர்க்குலர் இருக்குது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கெசட்ல உங்க பேரை வந்து சாதியோட பதிவு செய்ய முடியாது. ஸோ இது வந்து திமுக அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த அடிப்படையில் இவர்கள் ஒழித்தாலும், இந்த பேரை ஒழித்தாலும் சாதி இன்னும் ஒளியில இல்ல. அப்ப பேரை ஒழிக்கிறதுனால இங்க சாதி ஒழிய போறது இல்ல, பேர் இருக்கிறதுனால சாதி வளர்ந்துராது அப்படிங்கறத நாங்க சொல்றோம்.